எல்லாருக்கும் வணக்கம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். நம்ம எப்பெல்லாம் கூப்பிடுறோமோ அவர் இறங்கி வருவார். ஒருவேளை துதிக்கும் பொழுது அவரே இறங்கி வருவார், ஜெபிக்கும் பொழுது பதில் தான் வரும். ஆனால் அவரே இறங்கி வரப்போகிறார். கூப்பிடலாமா? வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிடலாமே. இறங்கி வந்தார். கேருபீன்கள் மத்தியிலே இறங்கி வந்தார். கிருபாசனத்தின் மீதிலிருந்து அவர் நம்மோடு கூட பேசினார். அதே மகிமை இந்த ஸ்தலத்துல, நம்ம வீட்டுல எங்க இருந்து கூப்பிட்டாலும் இறங்கி வருவார். கூப்பிடலாமா? வாங்க ஆண்டவரே, இறங்கி வாங்க, எங்க மத்தியில ஒரு எழுப்புதலை கொடுங்க ஆண்டவரே. கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. அவர் முட்செடியின் மத்தியில இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அவர் சீனாய் மலை உச்சியில அவர் இறங்கி வந்தார். கண்மலையின் வெடிப்புல மோசேவை வைத்து அவருடைய மகிமை அந்த இடத்துல கடந்து போனதல்லவா? அங்கே இறங்கின தெய்வம் எங்கே கூப்பிட்டாலும் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்கள் மத்தியிலே, மேல் வீட்டிலே, பெந்தெகோஸ்து நாளிலே அவர் இறங்கி வந்தார். இதோ இந்த கடைசி நாட்களிலும் நம் மத்தியிலே அவர் இறங்கி வருகிறார். அவர் இறங்கி வருகிற தெய்வம். நாம் அழைத்தால் அவர் வருவார். அவருடைய மகிமை வெளிப்படுகிற நாட்கள் இது.
மக்களின்